ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அது ரொம்ப ஒரு சென்டிமெண்ட் அண்ட் ஒரு ஃபீலிங்காவே போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ரொம்ப அழுதுட்டு எல்லாமே ஒரு இந்த மொமெண்ட்ல ஒரு 100 நாள் அவங்க இருந்த மொமெண்ட்ல என்னான்ன பண்ணாங்க? என்னான்ன அழுதாங்க? என்னான்ன ஒரு சென்டிமென்ட்டான மொமெண்ட் என்னான்ன பண்ணாங்கங்கிறத பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரோமோல போட்டிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு எல்லாமே அந்த சென்டிமென்ட்டான கிளிப்ப மட்டும் எடுத்து எல்லாமே ஒவ்வொன்னா அனுப்பிச்சு விடுவாங்க. அண்ட் அந்த இத வச்சு ஒரு வீடியோ மாரி அவங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. எல்லாருமே அந்த டைம்ல எல்லாருமே ஒரு அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மொமெண்ட்லயே எல்லாருமே ஒரு மாரி அழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அழுதுட்டு அவங்களும் ரொம்ப ஒரு சால்வா, ஒரு ஃபீலிங்கா எல்லாருமே பேசிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் எல்லாருமே அப்போதைக்குன்ட்டு ஒரு பகை அந்த இது இல்ல. சொல்லப்போனா டைட்டில்ங்கிற பேச்சுக்கே இல்ல. அண்ட் எல்லாருமே ஃபீலிங்கா இருந்தத மட்டும் தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம மாயா இருந்துகிட்டு அ மாயா, பூர்ணிமா 2 பேரும் எப்பயும் போல மாயா ஒரு தாட்டி பூர்ணிமா ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. டவுன் ஆயிட்டு அவங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. அதனால மாயாவ இவங்க ஸ்மால் பாஸ்ல இருந்திருப்பாங்க. அவங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்திருப்பாங்க. அண்ட் அவங்கள கூப்பிட்டு நைட் நேரத்தில கூப்பிட்டு கட்டிப்பிடிச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க மாயா. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம தினேஷ் ப்ரோ அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கும். அதில ரொம்ப ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஒரு நெகட்டிவாவே போயிட்டுருக்கும். அத வச்சு நான் நாங்க ஒரு இது கூட ஒரு 1,00,00,000க்கு குடுத்தா கூட நான் அந்த இத பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஒரு இத முறியடிக்க வந்தேன். அத போயிட்டு நான் அதுக்கப்புறம் நான் தக்க வச்சு எடுத்துக்குவேன். அப்படிங்கிற மாரி அவரு ரொம்ப ஃபீலிங்கா சொல்லிட்டு இருந்தாப்ல. அடுத்து அது மட்டும் இல்லாம நம்ம கூல் சுரேஷன் உள்ள இருந்தப்ப அவங்க ஃபேமிலிய பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க மொமெண்ட்ல பார்க்கும்போது அதெல்லாம் எல்லாமே ஒரு லவ் லவ் அண்டு ஃபீல் அண்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த மொமெண்ட்ல இருக்கும்போது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஒரு கஷ்டம், நஷ்டங்கள்லாம். அது மாரி நம்ம வீடியோ எல்லாமே கஷ்டம், நஷ்டம் எல்லாமே அனுப்பிச்சுட்ருந்தாங்க. அண்ட் நம்ம அர்ச்சனா இருந்துகிட்டு அவங்க அப்பாவும் போயிட்டு அழுதது, அவங்கள ஹர்ட் பண்ணி அழுதது, அவங்கள தனிமையா இருக்குது, என்ன எல்லாருமே ஹர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறது எல்லா கிளிப்புமே போட்டிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வினிஷா இருந்துகிட்டு எனக்கு ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங்கா இருக்கு அப்படிங்கிற மாரி கேமராக்கு முன்னாடி உட்காந்து நின்னுட்டு அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கிளிப்பிங் காமிச்சிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே ஒரு ஃபீலிங் மொமெண்ட்ட அவங்க எவ்வளோ கிரையிங்கா இருக்க முடியுமோ, அந்த ஃபீலிங் மொமெண்ட்ட எடுத்து ஒரு கிளிப்பாவே பிக் பாஸ் போட்டிருந்தாங்க. பிக் பாஸ் இத போட்டதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லதுன்னு தான் தோணுது. என்னன்னா இந்த கிளிப் பார்த்ததுக்கப்புறம் மிச்சம் எல்லாருமே ஒரு லெவலுக்குள்ள போயிட்டு பிரச்சனைய உண்டாக்கிட்டு, அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பகையில இப்ப இருக்காங்க. அண்ட் அதையும் தீர்க்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஒரு செயல் செய்றோம்னா, அவன் கோவத்துல இருக்கான்னா, அவன சென்டிமென்ட் மூலியமா தான் நம்ம அடக்க முடியும். அண்ட் அது மாரி தான் இப்ப நடந்திருக்கு. பிக் பாஸுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணும். ஏன்னா, அவங்க எல்லாத்தையுமே ஒரு ஒண்ணு சேர்க்கிற மாரி தான் இந்த வீடியோ இருந்துச்சு. பிக் பாஸ்.